ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி டே 8 வெயிட் பார்த்திங்கன்னா 67.8 இருக்குது. ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோவில் நான் ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல்லாக பாருங்கள். அது என்னன்னு பார்த்திங்கன்னா கீரை கடையல். இது என்ன கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அரைக்கீரை. எனக்கு அரைக்கீரையை விட சிறுகீரை கடையல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இருக்க பிளேஸில் அந்த கீரையே கிடைக்கல. ஸோ அரைக்கீரை தான் நான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றனால நான் குளிக்காமல் சாப்பிட மாட்டேன். ஸோ வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு வெஸ்டல் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கே ஒரு 12:30 ஆகிடுச்சி. ஸோ நான் டைரெக்ட் லன்ச்சு தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம கீரை நல்லா கிள்ளி வச்சாச்சு. ஸோ இதை நல்லா ஒரு 2 to 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ குழம்புக்கு ஏற்ற பருப்பு நான் ஆல்ரெடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ குழம்புக்கு தேவையான பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நம்ம கீரையை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய மண் இருக்கும். ஸோ இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்ச கீரையை நான் குக்கரில் பருப்போடு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான தக்காளி ஒரு 2 தக்காளி 2 to 3 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி விலை அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் நான் வாங்கி வச்சுட்டேன். 60 ரூபா ஒரு கிலோன்னும் போதே நான் வாங்கி வச்சுட்டேன். மற்ற கடையிலெல்லாம் 100 ரூபா சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி தேவையான அளவு நம்ம அதில் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தக்காளி 3 கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கடையலுக்கு தேவையான வெங்காயமும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நீங்கள் பூண்டு ஒரு 6 to 7 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. மஞ்சளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பூண்டு ஒரு 6-7 போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பெருங்காயம் இதெல்லாமே நம்ம டைரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு காரத்துக்காக காஞ்ச மிளகா நான் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாளிக்கும் போது போட்டால் காரமே ஏறாது. அதனால் நம்ம குக்கரில் ஆட் பண்ணும் போதே ஒரு 3 to 4 காஞ்ச மிளகா இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. நல்லா இப்போ குக்கரை நல்லா மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சிடணும். இப்போது நம்ம ரெடி பண்ண குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 4 to 5 விசில் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சு. கீரை பருப்பு எல்லாமே. ஸோ இதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் கல் உப்பு ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா போட்டுக்க போகிறோம். ஸோ பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு கீரையும் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ கீரை நல்லா கடைஞ்ச உடனே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகா ஆல்ரெடி போட்டனால சும்மா ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயமும் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். சும்மா தாளிப்புக்காக கொஞ்சமாக வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா வணக்கி எடுத்துட்டு நம்ம குக்கரில் கடைஞ்சி வச்ச அந்த கீரையை இதில் போட்டுப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதில் புளி கரைச்சி வச்ச புளி கூட உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனால் அப்படியே சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 3 தக்காளி போட்டனால புளிப்பு நல்லாவே இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி டைரெக்டாக லன்ச் பார்த்திங்கன்னா சாதம், கீரை குழம்பு, கீரை பொரியல் தான் நான் லன்ச்சாக எடுத்துக்கிட்டேன் 12 to 12:30க்குள்ளே. ஸோ ஈவினிங் அரௌண்ட் 4 o'clock வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ பப்ஸ் வந்து 4 o'clock எடுத்துக்கிட்டேன். டின்னர் வந்து 2 சப்பாத்தி அரௌண்ட் வந்து 7:30க்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டனால வாக்கிங், டின்னர் முடித்து வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா 9386 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.